எதுக்காக பிரெயினோட 3D ஹை ரெசல்யூஷன் இமேஜ் தேவைப்படுது? சாதித்து காட்டிய ஐஐடி சென்னை, மட்ராஸ் ஐஐடி ஃபீட்டல் பிரெயினோட மோஸ்ட் டீடைல்டு 3D ஹை ரெசல்யூஷன் இமேஜை வெளியிட்டிருக்காங்க. இதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே இவ்வளவு டீட்டெயிலா தாயின் கருவில் இருக்கிற குழந்தையின் பிரெயினோட மோஸ்ட் டீடைல்டு 3D ஹை ரெசல்யூஷன் இமேஜ் வெளியிடுறது இதுதான் முதல் முறை. ஐஐடி சென்னையில சுதா கோபாலகிருஷ்ணன் பிரெயின் சென்டர் இருக்கு. இந்த மையம் பிரெயின் மேப்பிங் டெக்னாலஜி குறித்து பல ஆராய்ச்சிகளை பண்ணி வர்றாங்க. இவங்க தான் இப்ப ஃபேட்டல் பிரெயினோட ஹை ரெசல்யூஷன் இமேஜை வெளியிட்டிருக்காங்க. இவங்க உருவாக்குன பிரெயின் மேப்பிங் டெக்னாலஜி மூலம் 5000க்கும் அதிகமான பிரெயின் செக்ஷன்ஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த டேட்டா செட்டுக்கு தாரணின்னு பேரு வச்சிருக்காங்க. உலகத்துல யார் வேணும்னாலும் இந்த தகவல்களை எடுத்துக்க முடியும். நியூரோ சயின்ஸ், அதாவது நரம்பியல் துறையில இது முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டா பார்க்கப்படுது. இதன் மூலம் ஃபீட்டல் பிரெயின்ல ஏற்படுற பாதிப்புகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பாதிப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அதை சரி செய்யறதுக்கான சிகிச்சை முறை வளர்ச்சி அடையும். இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, இப்ப ஒரு குழந்தைக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கு. அப்ப அவங்களோட மூளையோட எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னு இந்த 3D புகைப்படம் மூலம் தெரிஞ்சுக்க முடியும். அதை எப்படி குறிப்பிட்டு சரி செய்யறதுங்கிறதுக்கான ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து போக முடியும். அது மட்டும் இல்ல, தாயின் கருவில் இருக்கும் குழந்தைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைய கருவிலேயே சரி செய்ய முடியுமா உள்ளிட்ட ஆராய்ச்சிகளையும் நடத்த முடியும். காரணம், எந்த ஒரு பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா அதை சரி செய்யறது எளிது. உலகத்திலேயே முதல் முறை செய்யப்பட்ட பிரெயின் மேப்பிங்கிறது பெருமைக்கு உரிய விஷயம். அப்படின்னா இதுக்கான செலவும் கம்பேரிட்டிவா மிக மிக குறைவு. அதாவது மேற்கத்திய நாடுகளோட ஒப்பிடும்போது இந்தியாவில் 10ல் 1 மடங்கு செலவுதான் ஆகியிருக்கு. இந்த ஆராய்ச்சி மூலம் ஐஐடி சென்னை பிரெயின் மேப்பிங் டெக்னாலஜியில உலகத்தின் முதன்மை ஆராய்ச்சி நிலையமாகும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு.